காதல் கூட ஒரு வகையில் உடல் வசப்பட்டது, ஆனால் நட்பு முழுக்க முழுக்க மனவசப்பட்டது என்று எழுதியுள்ளார் கள்ளிக்காட்டு இதிகாசம் படைத்த கவி பேரரசு வைரமுத்து. ஆம், இது எத்தனை சத்தியமான வார்த்தைகள் இல்லையா? நட்புக்கு இனமோ மதமோ மொழியோ பாலோ தடையாக இருந்தால் அது நிச்சயமாக உண்மையான நட்பு இல்லை என நாம் அடித்து கூறிவிடலாம். நட்பு என்பதே கொண்டாட்டத்திற்குரியதுதான். அதிலும் ஆண் பெண் ஆகிய இரு பாலருக்கும் இடையேயான நட்பு போற்றத்தக்கது, புனிதமானது. நம் அனைவருக்கும் இத்தகைய பெரிய வரம் வாய்த்திடும் என்று கூற முடியாது. ஆனால் அத்தகைய நட்பு வாய்த்தவர்கள் நிச்சயமாக பாக்கியவான்கள். அம்மாவிடம் கூட சில நேரம் நாம் மனசு விட்டு பேச, காதலை பகிர்ந்து கொள்ள, கண்ணீர் விட்டு அழுதிட தயங்கி நிற்போம். ஆனால் நம் தோழியிடம் ஒருபோதும் எல்லாவற்றையும் நாம் பகிர்ந்து கொள்ள தயங்கி நிற்பதில்லை. காரணம், அவள் நமக்கு எல்லாமும் ஆகி போகிறாள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவள் நமக்கு இரண்டாம் தாய் ஆகிறாள். தோழியின் கரம் பிடித்து நடக்கிற ஓர் நொடியில் நம் துன்பங்கள் தொலைந்து போகிறது. இந்த உலகின் இன்பங்கள் யாவும் நமக்கானது என்றால் அதில் மிக இல்லை. இதுங்க என்ன இப்படி தெரியுதுங்க என்று ஊரார் ஏசிடும் போதும் இவன் என் தோழன் என கரம் பிடித்து தோல் சாய்கிற அவளின் அன்பு கருவறையில் நம்மை சுமைக்கிற தாயின் அன்புக்கு நிகரானது, கடவுளின் பேரன்புக்கு சமமானது. செலவுக்காக காசு கேட்டு அப்பா செவிட்டில் அறைந்த சோகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஓவரா சீன் போடாத, இந்தா இதை வச்சுக்கோ என பாக்கெட்டில் பணம் திணிக்கிற தோழிகள் என்றுமே தேவதைகள் தான். நமக்கு வேலை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கும் நேரங்களில் உறவினர்கள் யாவும் வருகையில் அவங்களெல்லாம் கண்டுக்காத, நீ நல்லா வருவடா என நம்மை உந்தி தள்ளுகிற அதிசயங்கள் நம் தோழிகள். அன்பு எனும் பெருவெளியில் நம்மை ஆழ்த்திடும் சிறு பறவைகளாகத்தான் என்றும் இருக்கிறார்கள் நம் தோழிகள். பெண்களால் கணவனை விடவும் பெரிதும் விரும்பப்படுபவர்கள் பெண்களின் தோழர்களே என ஒரு ஆய்வு சொல்கிறது. நமக்கே ஒரு குழந்தை பிறந்தாலும் என்றும் நம்மை குழந்தையாக பார்க்கிறவர்கள் நம் தோழர்கள். அவர்களிடம் நாம் மழை பொழுதில் ஐஸ்கிரீம் கேட்கலாம், திருமண நாளில் நீயே என் பெண் தோழியா வாடா என்று விளையாடவும் செய்யலாம். அவர்கள் எதற்கும் மறுக்கப் போவதில்லை. காரணம், அவர்கள் நம் தோழர்கள். திருமணமான போதும் அவசர நேரத்தில் நாம் துணைக்கு அழைப்பது நம் தோழர்களை தான். காரணம், அத்துணை நம்பிக்கை கூறியவர்கள். தோள் மேல் கை போட நாம் இடமளித்த போதும் எல்லை மீறாத தோழர்களை வாய்க்க பெற்றவர்கள் பூவுலகின் தேவதைகள். ஆக நம் வாழ்வினில் எத்தனை உறவுகளை நாம் பெற்றிருந்த போதிலும் நமக்கான நட்புகளே நம் வாழ்வினை மிக அழகானதாக ஆக்குகின்றன என்றால் அது மிக இல்லை. நண்பர்கள் தினத்தை கொண்டாடி தீர்ப்போம் நம் நட்புகளோடு. அனைவருக்கும் IBC தமிழ் சார்பாக இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள்.